அது அந்த பறவை போல ஆட வேண்டும். அது அந்த பறவை போல ஆட வேண்டும். ஆட வேண்டுமா? பாட வேண்டும். ஏதோ ஒண்ணு உனக்கு இருடா கொஞ்ச நேரம் போட்டுருக்கேன். உங்களுக்கு மாசின் கிடையாது எனக்கு தான். தமிழ் ஆசி எஸ்கே பாட்டு வந்திருக்கல அந்த படத்தை போய் பாட்ட போய். எஸ்கே பாட்டு பராசக்தில சாங் வந்து எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கு போய் நாளா வந்து நான் பாட்டு தானே யூடியூப்ல தானே இருக்கு. நம்ம பாப்போம். ஃபேமிலியோட பார்க்கல எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. நம்ம ஆடியன்ஸ்லாம் அவ தாங்கப்பா. நீங்க இருக்கு பாரு. ஃப்ரண்ட்லயே இருந்துச்சு பாரு. தோ ஃப்ரண்ட்ல இருக்கா? எங்க இருக்கு? இங்க இருக்கு. காமெடி எல்லாம் பண்ணீங்கன்னு வெச்சு டைனோசர் கார்ஸ்லயே போச்சாச்சு. திரும்பி எடுத்து வந்து வச்சீங்கன்னு வெச்சுக்கோங்களே. அப்படியே வைப்பேன். எடிட் பண்ணுவேன். அப்படியே வைப்பேன். அப்ப டைனோசரை திரும்பி கொண்டு வந்து உங்க நீங்க இப்படி டார்ச்சர் பண்றதுனால தான் அங்க வந்து இது பண்ணிட்டாங்க. ஸ்கிப் பண்றதுக்காக விளம்பரத்தை மாதிரி ஸ்கிப் பண்ணனும். இந்த விளம்பரம் யாரு கேட்டாப்ப? சரிப்பா எல்லாம் தெரியும். எங்களுக்கு வேணா சுத்தி எங்களுக்கு தெரியும். இப்பாட்டி போ. இதுதான் காமெடி பண்ணாத கேட்டிங்களா? ஆமா. என்ன பட்டது வைவி ப்ளே பாஸ் பண்ணு. அடி இந்த கரெக்ட்டா அந்த பாட்டு தானே? பாட்டு ரைட்ல போயிடு. அடி அலையேவா? இதுவும் நம்ம இவரு தானே ஜிவி பிரகாஷ். போடு அவங்க அந்த சுதா கங்காராவா? சுதா கொங்கரா பேரை மாத்திட்டாங்க இருக்கு. அந்த மாதிரி கங்கரா அவங்க பேரை கரெக்ட்டா தான் வச்சிருக்காங்க. தெரியல, மேபி உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்கலாம். நெஞ்சு குழி தொட்டு போகிற அடி அலையே கண்ணு மொழி வாங்கி ஓடுற பஞ்சாரத்தை போட்டு ஓடுற இந்த மயில பத்த வச்சு நின்னு பாக்குற மந்தார மலரன நின்னாய நில ஒளி தந்தாய கண்ணால செங்காட்டு பூவ போல உன் கூட சேர்ந்து நெஞ்சு குழி தொட்டு போகிற அடி அலையே கண்ணு மொழி வாங்கி ஓடுற அடிதனமும் ரயிலா கூற ஒரு மயிலா போகிற பொங்காட்டம் ஆடாத பொய் கூட சொல்லாத பொண்ணுதான் தாங்காத பூவ போட்டு மூடாத நீ என்ன அடி தின்னு தீர்த்தாய மானே நெஞ்சு குழி தொட்டு போகிற அடி அலையே கண்ணு மொழி வாங்கி ஓடுற செங்கட்டு பூவ போல உன் கூட சேர்ந்து நான் வாழ பஞ்சாரத்தை போட்டு மூடுற இந்த மயில பத்த வச்சு நின்னு பாக்குற நடக்கிற அட்ராசிட்டிஸ் அடி முதுகில் நதி போலோடவா விரல் மலர்கள் கோர்க்கவா சீட்டாட நீ போனா ராணியா தான் வருவேனா கூட்டாளி யாருனாலும் கொல்லாம தான் விடுவேனா நான் தானே மோந்தோடு திருகாணி மானே பஞ்சாரத்தை போட்டு மூடுற இந்த மயில பத்த வச்சு நின்னு பாக்குற
மலரன நின்னாய நில ஒளி தந்தாய கண்ணால ஏ செங்கட்டு பூவ போல உன் கூட சேர்ந்து நான் வாழ பஞ்சாரத்தை போட்டு மூடுற இந்த மயில மயில பத்த வச்சு நின்னு பாக்குற ஆ, 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 அடியாலையே பராசக்தி சாங் பார்த்து முடிச்சாச்சு. எப்படி ஃபீல் பண்றீங்க அழகு? இந்த பாட்டு ஆல்ரெடி நாங்க கேட்டிருக்கோம், அதனால எங்களுக்கு நீங்க நல்லா கேட்டிருக்கீங்களா? இருக்கு. ஆமா, நிறைய டைம் கேட்டீங்களா? ஒரு 2-3 டைம். நான் தான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லா கேக்குறேன். சின்ன சின்ன பெட்டு பார்த்தேன், ஃபுல்லா அப்பதான் பார்த்தேன். ஓகே, நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. அவங்க தி வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஒண்ணு, தி வாய்ஸ் பாடினது பிரச்சனை இல்ல. இது மாதிரி அந்த ஃபுல்லா ஜோக் பாக்ஸ் இதெல்லாம் விடுவாங்க, ஆடியோ லான்ச். அப்ப கூட சின்மையை பாட விட்டுறாம இருந்தா சரி. அது அன்னைக்கு அவங்க ஏதோ இதுல இல்ல, இருந்திருப்பாங்க. சொல்றேன். இனிமே அந்த அம்மா எந்த கூடணும் நான் வந்துட்டா என்ன உயிரை கொடுத்து பாருங்க, கடைசியில சின்மை பாட்டதை வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இது இல்ல இல்ல, அந்த சாங்குக்கு வந்துட்டு சின்மயி வாய்ஸ்மே நல்லா தான் எனக்கு இருந்துச்சு. இது தி இவங்க வாய்ஸ் நல்லா இருந்துச்சு. தி வாய்ஸ்மே நல்லா இருந்துச்சு. நான் அப்புறமேட்டு கேட்டீங்கன்னா எல்லாம் சின்மைங்கிறாங்களா, தி வாய்ஸ் என்னதான் இருக்கு கேட்டா அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா டைரக்டா பாடினாங்கன்னா சின்மை ஒரு வாய்ஸே வந்திருக்காது, யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அன்னைக்கு வந்து அப்படியே சின்மை அந்த Unfortunately, ஓகே. எனக்கு பராசக்தியோட இந்த கேரக்டர், இந்த கெட்டப் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா பராசக்தி நம்ம சிவாஜி சார் பாக்குற மாதிரி தெரியுமா? மறந்துட்டியா? தெரியும். அவங்க ரவி மோகன், இவரு அதர்வா, நம்ம எஸ்கே, ஸ்ரீலீலா. மறந்துட்டேன். மறக்கலையே, மறந்துட்டேன். ஏற்கனவே நம்ம அதுல சின்ன அப்டேட் ஏதோ பாத்துருக்கோம். மறந்துட்டாங்க. ஓ, என்ன வச்சு கிளாரிஃபை பண்ணிக்கிறீங்களா? தெரியுதாங்கிற மாதிரி அப்படி படத்தோட டைரக்டர் யாரு இருக்காங்கன்னே தெரியல. நீங்க இதுக்கு ரியாக்ஷன் யார் சொன்னா? அவனுக்கு தெரியுதா இல்லையான்னு கேட்டேன். ரவி மோகன் தான் வில்லன் கேரக்டர். என்ன கேரக்டர் வராது, எஸ்கே என்ன கேரக்டர் வராது, அது இவரு நம்ம ரவி மோகன் என்ன கேரக்டர் வராது எனக்கு தெரியும். தெரியுமா? ஆமா, அது யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? ஜீவிதா வந்து என்ன கேரக்டர் தெரியும். அவங்க ஹீரோயின். ஆமா, இவங்க 3 பேர் ஹீரோ. அந்த மாதிரி 3 ஹீரோ சப்ஜெக்ட்ல பண்றாங்க. இதுல வந்து உனக்கு தெரியாத இன்னொரு விஷயம் சொல்றாங்க கேட்டுக்கு. என்ன இப்ப பார்ட்னர் யார் தெரியுமா? யாரு? அவரும் ஒரு மியூசிக் டைரக்டர் தான். தெரியும்ல? தெரியும். பேர் என்ன? அவர் பேர் சீன் ரோலர். அதுதான் எனக்கு பண்றாங்க. சீன் ரோலர். நாங்க சொல்லுவோமா இவரு ஞாபகம் வச்சு ரியாக்ஷன் பண்ணது எங்க தான் போகுது. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்க, நான் ஃபுல்லா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறேன். இவங்க ஆல்ரெடி கேட்டாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நல்லா தான் இருந்துச்சு. இல்லையே கேட்கலையே. பட் பரவாயில்ல. எனக்கு என்ன ஒரு ஜிபிட்ட ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, இப்போ கொஞ்ச நாள் படம் எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறேன். படத்தோட அவரோட அப்டேட் எதுவும் வரல. பட் ஆனால் நிறைய படத்துல அவர் கமிட் ஆகுறாரு. ஸோ ஒரு படத்தோட சாயல் இந்த ஒரு படத்துல இல்லவே இல்லை. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஜிவி வந்து சூப்பரான மியூசிக் டைரக்டர், நல்லா பண்ணுங்க, இன்னும் நிறைய பண்ணணும். எனக்கு இந்த படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா அடுத்த துப்பாக்கி வேற கையில வாங்கிட்டு போயிட்டாரு தலைவர். அதனால பயங்கர எதிர்பார்ப்பு. துப்பாக்கி வாங்கினதுக்கு அப்புறம் அமரன் பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நல்ல உண்மையில எல்லா படமும் ஹிட்டுங்கிறேன். அந்த படத்துக்கு அப்புறம் எல்லா படமே வரிசையா ஹிட் வந்துட்டு இருக்கனால அந்த பராசக்திக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் அதர்வா, அந்த பக்கம் ரவி மோகன், எஸ்கே, 3 பேர் காம்போல ஜெயம் ரவி வந்து வில்லனா வர்றாரு. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டா வர்றாங்க. அவங்கள என்னதான் ரவி மோகன் மாத்திரம் நமக்கு ஜெயம் ரவி தான் மைண்ட்ல நிக்குது. ஏன்னா அது பல வருஷமா அது மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிட்டோம்ல. அதனால எனக்கு அந்த ஒரு காம்பினேஷன்ல ஒரு படத்தை வந்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது வெளியே ரொம்ப எதிர்பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தடுத்த அப்டேட் நம்ம திருப்ப சந்திச்சுட்டே இருப்போம். எங்களோட இந்த ஃபேமிலி ரியாக்ஷன் உங்களுக்கு இந்த பராசக்தி சாங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம அந்த ஒரு விஷயத்தை நீ பண்ண வேணாம். மைக்கு இவட்ட வச்சுட்டு நான் பேசியிருக்கேன். அதெல்லாம் வந்திருக்கும். அங்க கொடு, இந்த வாட்டியாவது அவங்க சொல்லணும். ஏன்னா நீ ஒவ்வொரு சொல்லும் போது பண்ண மாட்டேங்கிறாங்க. சப்ஸ்கிரைப் அப்படியே தான் நிக்குது. ஐயோ கோச்சிக்கிட்டா நீ இந்த டைம் சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த கூட இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. போக மாட்டேங்கிறாங்க. அப்படியே நிச்சயதா பண்ணி பாக்ஸ் வந்து போவாங்களா? அவங்க ஆஃப் பண்ணிட்டு போயிருப்பாங்க.